ஒரு இல்லத்தரசியின் உழைப்பு என்பது கடிகார முள் ஓடுவதைப் போன்றது. யாரும் கவனிப்பதில்லை, ஆனால் அது நின்றால் வீடே ஸ்தம்பித்துவிடும். உங்கள் மனக்காயத்தை போக்கி உங்களை நீங்களே நேசிக்க வைக்கும் சில தன்னம்பிக்கை ஆலோசனைகள் இதோ. 1. உங்கள் மதிப்பை கணக்கிடாதீர்கள், உணருங்கள். வீட்டில் இருப்பவர்களுக்குத்தான் நீங்கள் சும்மா இருப்பதாக தெரியும். ஆனால் ஒரு நாள் நீங்கள் செய்யும் வேலைகளை பட்டியலிட்டு பாருங்கள். சமையல், சுத்தம் செய்தல், நிர்வாகம், பராமரிப்பு என நீங்கள் ஒரு மல்டி டாஸ்கிங் மேனேஜர். இந்த வேலைகளைச் செய்ய ஒரு ஆளை வேலைக்கு வைத்தால் அதற்கு எவ்வளவு செலவாகும் என்று யோசித்துப் பாருங்கள். நீங்கள் யாருக்கும் சளைத்தவர் அல்ல. 2. மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக காத்திருக்காதீர்கள். இன்று சமையல் நன்றாக இருக்கிறது என்றோ வீடு சுத்தமாக இருக்கிறது என்றோ யாராவது சொல்ல மாட்டார்களா என எதிர்பார்ப்பதுதான் ஏமாற்றத்தை தரும். தீர்வு: உங்களுக்காக சமைத்து ரசியுங்கள். உங்களுக்காக வீட்டை அழகாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மகிழ்ச்சி மற்றவர்களின் பாராட்டில் இல்லை, உங்கள் திருப்தியில்தான் இருக்கிறது. 3. உங்களுக்கென ஒரு தனி நேரம், மீ டைம். குடும்பத்திற்காக ஓடி ஓடி உழைக்கும் நீங்கள் உங்களுக்காக ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஒதுக்குங்கள். உங்களுக்கு பிடித்த புத்தகத்தை வாசியுங்கள். உங்களுக்கு பிடித்த இசையை கேளுங்கள். அல்லது உங்களுக்கு ஆர்வமுள்ள ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உடல்நிலை சரியில்லாத போதோ அல்லது நீங்கள் சோர்வாக இருக்கும்போதோ உதவிகளை கேட்க தயங்காதீர்கள். நீங்கள் ஒரு இயந்திரம் அல்ல, உணர்ச்சிகள் கொண்ட மனிதர் என்பதை உங்கள் செயல்கள் மூலம் அவர்களுக்கு புரியவையுங்கள். 5. பொருளாதாரச் சுதந்திரம் அல்லது தனித்திறன். இப்போதைய டிஜிட்டல் உலகில் வீட்டிலிருந்தபடியே சாதிக்க 1000 வழிகள் உள்ளன. ஒரு பெண்ணின் திறமை அடுப்பங்கரையோடு முடிந்துவிடுவதில்லை. உங்களிடம் உள்ள ஏதேனும் ஒரு திறமையை, தையல், சமையல், எழுத்து, கலைப்பொருட்கள் செய்தல், வளர்த்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு ஒரு சிறிய வருமானத்தை தந்தால் கூட அது தரும் தன்னம்பிக்கை மிகப்பெரியது. உங்கள் திறமை வெளிப்படும்போது உங்களை மதிக்காதவர்கள் தானாகவே வியந்து பார்ப்பார்கள்.